அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசோ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்ற வேண்டிய அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பார்க்கலாம். கடன்கள் அடைவதற்கு முக்கியமாக இந்த தீபம் நமக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய அத்வைதா 786 உங்களுக்காக வீடியோவை இன்றைய தினம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு தீபம் என்பது மகாலட்சுமி தாயார்கிட்ட கடன் அடைவதற்காக 9 வெள்ளிக்கிழமைகள் நாம் ஏற்ற வேண்டிய தீபம். தீப பரிகாரத்தை எதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, தீபங்களுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். அதனால் இந்த தீபங்களை நீங்கள் இப்போ ஆரம்பம் செய்யலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் ஆரம்பம் செய்து இந்த தீப பூஜைகளை தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிமையான பூஜைகள் இந்த தீப பூஜைகள். பூஜைகள் செய்வதற்கு நிறைய பொருட்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பக்தி இருந்தால் போதும். பக்தி இல்லாமல் எது இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஒரு பூஜை என்பது மகாலட்சுமி தாயார் ஆலயத்தில் செய்யணும். நல்லா அந்த இடத்துல தண்ணீர் விட்டு நல்லா தொடச்சி விட்டுடுங்க. நிறைய தண்ணீரெல்லாம் விடாதீங்க. கொஞ்சமாக தெளிச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சள் பூசி அஷ்டதளம் பத்மம் போடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன கோலம் தெரியுதோ அதை போட்டுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு இலை, வாழை இலை வையுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதற்கு மேலே 9 நெல்லிக்கனிகளை வையுங்க. கொஞ்சமாக உள்ளே அந்த சதை பகுதியை எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதாவது நெல்லிக்காய்க்கு மேலே பூத்திரி அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அதாவது நெய்யில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊறிய பிறகு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, வீட்டிலையே இந்த பூத்திரியை வாங்கி அல்லது வீட்டிலையே செஞ்சு நீங்கள் நெய்யில் ஊற வச்சிங்க அப்படின்னா அது நிறைய நெய்யை இழுத்துக்கும். நாம் நெல்லிக்கனிகளை வீட்டிலையே கூட நல்லா சதை பகுதிகள் எந்த அளவுக்கு நம்மால் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே இந்த பூத்திரியை வச்சு தீபம் ஏற்றிட்டு வெற்றிலை, பாக்கு, பழம் வச்சு நீங்கள் ஊதுவத்தி காட்டி தேங்காய் உடைச்சி கூட நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இப்படியாக 9 வெள்ளிக்கிழமைகள் ஏற்றலாம். நெல்லிக்காய்கள் எங்ககிட்ட இல்லைம்மா, எங்கள் ஊரில் கிடைக்காது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ரேஷன் அரிசியை நல்லா மாவாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 9 மாவிளக்குகள் செஞ்சு 9 வாரம் ஏற்றுங்க. அது நெல்லிக்காய் தீபமாக இருந்தாலும் 9 வாரம், மாவிளக்காக இருந்தாலும் 9 வாரம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக கண்டிப்பாக கடன்கள் அடையும். அவ்வளோதாங்க. இந்த தீபம் ஏற்றுவதற்கு எந்த கம்பசூஸ்திரமும் கிடையாது. ஒன்லி தீபம்தான். பக்தி இருக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை நேரத்தில் ஏற்றுங்க. முடியலன்னா மாலை நேரத்தில் ஏற்றுங்க. பக்தி என்பது ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி தாயார் கோவில் எங்கள் ஊர்லேயே இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா, ராதா, ருக்மணி, கிருஷ்ணர் இவங்க இருப்பாங்க, அங்கே ஏற்றலாம். அல்லது ராமர், சீதை இருப்பாங்க, அங்கே ஏற்றலாம். நரசிம்மர், லக்ஷ்மி இருப்பாங்க, அங்கே ஏற்றலாம். பத்மாவதி தாயார் மற்றும் சீனிவாச பெருமாள் இருப்பார், அங்கே ஏற்றலாம். அஷ்டலக்ஷ்மி கோவில்கள் இருக்கும், அங்கே ஏற்றலாம். அல்லது ஆண்டாள் கோவில் இருக்கும், அங்கே ஏற்றலாம். ஸ்ரீ பூ நீலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இருப்பாங்க, அங்கேயும் ஏற்றலாம். இப்படி மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபங்கள் யாராக இருந்தாலும் அங்கே 9 வாரம் இந்த தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால ஏதோ ஒரு தர்மமான வழியில் பணம் நிச்சயமாக கடன்கள் அடையும். அது எந்த கடனாக இருந்தாலும் சரி, நகை கடனாக இருந்தாலும் தனிநபர் கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடன்கள் என்பது அடையும். பக்தியோட என் பேச்சை கேட்டு நிச்சயமாக நீங்கள் ஏற்றுங்க. இந்த நெல்லிக்காய் தீபம் அவ்வளவு அபார பலன்களை தரும். முடியல அப்படின்னா மாவிளக்கு தீபத்தை ஏற்றுங்க. இல்லை ரெண்டுத்தையும் ஏற்றுறோம் அப்படின்னா அப்படி ஏற்றாதீங்க. 9 வாரம் இது ஏற்றிட்டு, அதாவது நெல்லிக்காய் தீபம் 9 வாரம் மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. அப்படி கூட நீங்கள் ஏற்றலாம். இப்படி தாயார் மேலே அதீத பக்தியை வச்சு, நம்பிக்கை வச்சு நீங்கள் ரொம்ப, அதாவது தாயார் தான் நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கணும், தாயாரை தவிர வேற யாரும் நமக்கு கதி கிடையாது அப்படின்னு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு எவ்வளவு கடனாக இருந்தாலும் தாயாரை நம்பி இந்த தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக தாயார் இறங்கி உங்கள் வீட்டில் நித்திய நிவாசம் செய்து நீங்கள் கேட்டதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் தீபத்தை ஏற்றணும். பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் இருக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து ஏற்றுங்க. நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.